அளவீட்டியல் நேற்று பார்த்தோமா ஃபிசிக்ஸு. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். சரியா? அதுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று அளவிடுறதுக்கான கருவி ஒன்று இருக்கும், அலகு ஒன்று இருக்கும். யூனிட் ஒன்று, இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று. சரியா? நிறைக்கான அலகு என்னன்னு பார்த்தோம், கிலோகிராம். யூனிட் வந்து கிலோகிராம். இங்கிலீஷில் வந்து அலகுனா யூனிட். இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய அளக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? சொல்லலையே நீங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? தராசு. சரியா? ஆமாம், அந்த மாதிரி. இப்போ அளவீட்டியலை பற்றி பார்க்க போகிறோம். எங்கெங்கே இருக்குது? 6th 7th 8th 9th. இது எல்லாத்துக்கும் இந்த இந்த கரெக்டாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சி கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும். மெயினாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து 4 வரைக்கும் இங்கேயும் கான்செப்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டான். குரூப் 1ல் தான் கான்செப்ட் கேட்டுருந்தான். இப்போ குரூப் 4 2 எல்லாமே. அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ் எஸ்ஐலாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் எழுதினாலும் எல்லாத்துக்கும் கவர் ஆகும். கேம்பிரிட்ஜ் போய் எழுதினாலும் கவர் ஆகும். புரிஞ்சதா? அமெரிக்காவில் போய் ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிற அங்கேயும் வரும். அவ்வளோ வேல்யூபிளானது. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும். சார் அந்தளவுக்கு அப்போ பயங்கரமாக இருக்கும் சார். பயப்படுவான் ஒரு குரூப். பயங்கரம் கிடையாது. நம்மளை சுற்றியில் நடக்கிறத எழுதி வச்சுருக்கிறான், அதை புரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வருவான் சார், தேவையில்லை சார் எனக்கு அந்தளவுக்குலாம். போலீஸ் லெவலுக்கு சொல்லிக் கொடுங்க சார். நீ போலீஸ் ஆகணுன்னா அங்கே போய் என்ன பண்ணணும், ஒழுங்காக போலீஸாக நடந்துக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா சாதாரண விஷயம் இது. 6வது பாருங்கள், 6வது புக்கில் இருக்கிறது. என்ன பண்ணுறான், அங்கே ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணோம், இங்கே என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். நீளம், இங்கிலீஷில் லென்த்து. இந்த மெஷர்மெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கும் யூஸ் ஆகும். ஒரு வார்த்தை தான். சரியா? நிறைய பேர் இருக்கும் இதுக்கு. நீளத்துக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, இது மட்டும் கிடையாது. சரி, நீளம்னா என்ன? ஃபஸ்ட்டு 2 புள்ளிக்கு இடையே உள்ள எவ்வளோ தூரம் இருக்குது, அதான் நீளம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நீளம், லென்த்து. ஏன்னா அந்த வார்த்தையை மாற்றி கேட்டானா புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஃபார்முலா புரியாதனால ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது மாதிரி. அப்புறம் அகலம் நீளம்தான். ஆமாவா, ஒத்துக்கிறீங்களா வீரன்? அகலனாலும் நீளம்தான். தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல, தப்பே இல்லை. அகலனாலும் என்னது? நீளம்தான். வித்து அது நீளம்தான். தெரியுமா? சரியா? அப்புறம் உயரம். உயரம் நீளம்தானா? அதுவும் நீளம்தான். என்ன கதிரவன், புரியுதா? தெரியுமா? ஓகேவா? எடுத்துக்கிறீங்களா? இந்த இடத்துல நின்றுட்டு இந்த செவுரு கீழே இருந்து மேலே எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தா அதுதானே அது உயரம். அது லென்த்து தானே. வார்த்தை தான் வேறு. உயரம், ஹைட்டா? தடிமன். தடிமனும் உயரமா? தடிமன்னா சார் நீளமா? தடிமன்னா? ஆமாம். இந்த புக்கு எவ்வளோ தடிமன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதான் அந்த புக்கு. தடிமன்னா அது உயரம் தானே. நீளம் தானே உயரம்னா. தடிமன், திக்னஸ். இத்தனை பேர். ஆள் ஒருத்தன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர். ஆழம். ஆழமா? ஆழமும் நீளம்தான். இப்போ தரையில் நின்றுட்டு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தா உயரம்.
உள்ளுக்குள்ளே குழி நோண்டி உள்ளே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பார்த்தா என்னது அது ஆழம், அதுவும் நீளம்தான். சரியா? இந்த மாதிரி வார்த்தையை மாற்றி போட்டு கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆளுங்களாம் மாட்டிக்குவானுங்க. ஆமாம் தானே? அந்த மாதிரி பாருங்கள், சிந்தனை திறன் இருக்குது, சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கல, அதான் பிரச்சனை. ஆழம், டெப்த்தா, அப்புறம் ஆரம். ஆரம் நீளமா? இங்கிலீஷில் ரேடியஸ். நீளமா அதுவும்? ஆமாம், ஒரு வட்டம் இருக்குது, அதோட மையத்தில் இருந்து அதோட சுற்றுவட்ட பாதை எவ்வளோ லென்த் இருக்குது. நான் இந்த சுற்றுவட்ட மையத்திலேருந்து சுற்றுவட்ட பாதை எதாக இருந்தாலும் சரி, இதான் ஆரம். நீளம் தானே, இதுலேருந்து இது எவ்வளோ லென்த் இருக்குது. அடுத்து விட்டம். விட்டமுமா சார்? ஆமாம், ஒரு வட்டம், மையப்புள்ளி. மட்டனா என்ன முதல்ல? மட்டனா என்னம்மா கிருத்திகா? வட்டமாக இருக்கும் சார். வெரி குட். வட்டம் அப்படின்னா ஒரு மையப்புள்ளி இருக்கணும், சரியா? ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதை சுற்றி ஒரு கோடு வருது, ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தானே அது ஆரம். அதே விட்டனா என்ன சார்? ஏதோ ஒரு பாயிண்டில், ஒரு வட்டத்தினுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒரு பாயிண்ட்லேருந்து துவங்கி மையப்புள்ளியின் வழியே நேராக அடுத்த பக்கத்தை போய் தொடணும். அதானது விட்டம். இது எவ்வளோ லென்த் இருக்குது? ஒரு விட்டத்தில் எத்தனை ஆரம் இருக்குது? படத்தை பார்த்து சொல்லுங்கள் ஜலாலுதீன். இது விட்டம், இதில் எத்தனை ஆரம் இருக்குது? 2. இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். அப்போ விட்டத்தை டயாமீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் பீஸில். ஆரத்து ரேடியஸ், அதனால் ஆர், அதான் 2 ஆர் போட்டுருக்கு. இப்போ டயாமீட்டர் எப்படி எழுதலாம்? டின்னு போட்டாக்கா ஓகே, அது 2R அப்படின்னு போடலாம். 2Rனா என்ன அர்த்தம்? 2 × R. 2 × Rனா என்ன அர்த்தம்? ஆரை 2 தடவை கூட்டுறீங்கன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் தான் என்னது? கூட்டல். எல்லோரும் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? இப்போ 2 × Rனா என்ன அர்த்தம்? R + R 2 கூட்டணும். R² அர்த்தம் வேறு, கரெக்டா? அர்த்தம் புரியணும், இது புரிஞ்சால் போதும், மனப்பாடெல்லாம் இது பண்ணக்கூடாது. உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் ஏற்காடு சரண். அதெல்லாம் இவ்வளோ பேர் நீளத்துக்கு. அப்புறம் டிஸ்டன்ஸ், நீளம்தான். டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுவும் நீளம்தான். டிஸ்டன்ஸ்னால் தூரம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. இதுவும் தூரம் தான், இதுவும் தூரம் தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஏமந்த் வரலையா? 2 3 நாளா? இடப்பெயர்ச்சி இவ்வளோ வார்த்தை இருக்கு. ஒரே ஆள் தான், அவனுக்கு எத்தனை பேர்? நான் ஒருத்தன் தான், சிவா. என் பேர் சிவா, பொது பெயர். உங்களுக்கு யார்? நான் வாத்தியார். என் குழந்தைங்களுக்கு அப்பா, என்னோடய மனைவிக்கு வீட்டுக்காரன், எங்கள் அம்மாவுக்கு பையன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு தம்பி, சரியா? எங்கள் அக்காவுக்கு தம்பி, என் தம்பி தங்கச்சிக்கு அண்ணன், இது மாதிரி நிறைய. எங்கள் அக்கா பசங்களுக்கு மாமா. இது மாதிரி ஒரு ஆள் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதா வார்த்தை? அது மாதிரி தான் இதுவும். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? சரி, நீளம். இது எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா சொன்னேன்? இது எல்லாத்துக்கும் என்ன அலகை தான் பயன்படுத்தணும்? மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீளம் இங்கிலீஷில் லென்த்து, அதோட எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். எம், அவ்வளோதான், ஸ்மால் எம். அப்போ நீ தூரத்தை அதேமாதிரி டயாமீட்டரை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? மீட்டரில் தான் சொல்லுவோம். 5 மீட்டர் நீளம் கொண்ட.
5 மீட்டர் ஆரம் கொண்ட அல்லது 10 மீட்டர் விட்டம் கொண்ட, மீட்டரில் தான் சொல்லணும். 1 மீட்டர்னால் எவ்வளவு? 1 மீட்டர்னால் எவ்வளவு? 10 100 சென்டிமீட்டர். சென்டினா 100ங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அங்கே சுற்றி சுற்றி கேட்டு வச்சுருக்கிறான் புக்கில். சென்டினா 100. சாரி, 100 கிடையாது, சென்டினா. சென்டினா எவ்வளோ தெரியுமா? 10 to the power minus 2. இதை வந்து சென்டிம்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வச்சுக்கோங்க, 1 இருக்குது, 10 இருக்குது, ஓகேவா? 10 அதை விட்டுருங்க, இந்த சைவரை விட்டுருங்க. 1 இருக்குது, எல்லா நம்பரு கீழே என்ன இருக்குது? 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் 2 சைவர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மைனஸ் தான் இந்த கோடு அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த மைனஸ், இந்த கோடு. பின்ன முடிச்சிட்டிங்களா எல்லோரும்? நீ மேக்ஸ் பார்க்கலையா இன்னும்? மேக்ஸ் போய் பாருங்கள். எங்கே விஷ்ணு வரலையா? மேடம் அவங்களுக்கு போய் ஒரு பேசிக் மேக்ஸு இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துருப்பேன், யூடியூப்பில் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுங்க. பார்த்துட்டு வாங்க. பின்ன என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பகுதி தொகுதின்னு மனப்பாடம் பண்ணிட்டு. நீங்கள் பார்த்துட்டிங்களாம்மா மேக்ஸு? பார்த்தீங்களா? யார் பார்க்கல இன்னும்? பார்த்துட்டுருக்கீங்களா? வெரி குட். பார்க்கலையா? போய் பாருங்கள். யூடியூப்பில் போய் லேட்டஸ்ட்டாக எடுத்துருப்பேன், ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். பேசிக் மேக்ஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நூறு சென்டிமீட்டர் அதான் 1 மீட்டர். இங்கே பாருங்கள், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், சென்டினா என்ன அர்த்தம்? 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. அப்போ 1 மீட்டரை 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தால் அதான் வந்து என்னது? 1 சென்டிமீட்டர். 1 மீட்டரை 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கும். அப்போ 1 மீட்டர்னால் எவ்வளவு? 1 மீட்டர்னா இது மாதிரி 100 சென்டிமீட்டரை சேர்த்திட்டீங்க அப்படின்னா 1 மீட்டராக மாறிடும். ஓகேவா? அங்கே உள்ளதை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதையுமே மனப்பாடம் பண்ணலாம். அவன் எழுதி கொடுக்க போகிறான், இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்குவோம். கேட்பான், 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்ரு அப்படி. 1 சென்டிமீட்டர்னா எவ்வளவு? 1 சென்டிமீட்டர்னா எவ்வளவு? 1/100 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா அதானது 1 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன இருக்குது? டெசிமீட்டர் இருக்கா? டெசிமீட்டர் இருக்குது தானே? டெசினா என்ன தெரியுமா? 10 to the power 10. சாரி, 10 to the power -10. கரெக்டா? 10 டெசிமீட்டர் தான் 1 மீட்ரு. ஆமாம், 10 டெசிமீட்டர் தான் 1 மீட்ரு. இது டெசினா எவ்வளோன்னு அர்த்தம். மீட்ரு கீட்ரு எதுவும் போடல நான். 1 டெசினா இதுதான் அர்த்தம். 1 டெசி மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா, அப்போ அதே மாதிரி எழுதுங்க. 1 கீழே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் தான் இந்த கோடு. ஸோ 1 சைபர் இருக்கும், 1 சைபர். சரி, 1 10 போட்டோன்னா 1 10 to the power 1 -1 -10 கிடையாது, -1. -10 அர்த்தம் வேறு, அது பயங்கரம். இதுக்கு தான் அர்த்தம். அப்போது மீட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டரை 10 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கும். அப்போது 1 மீட்ரு கிடைக்குன்னா என்ன பண்ணணும்? 10 டெசிமீட்டரை கூட்டினா 1 மீட்ரு கிடைக்கும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றா இப்படி போனீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா?
அது மாதிரி இதெல்லாம் வரும், பின்னாடி வரும். தெரிஞ்சுக்க வேணா தெரிஞ்சுங்க. இல்லை சார் எனக்கு சும்மா அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். சரி ரைட் பண்ணிக்கோங்க. நீளத்தின் எஸ்ஐ என்ன நீளத்தின் எஸ்ஐ மீட்டர், அவ்வளோதான். இதெல்லாம் துணை பண்பாடுங்க. அது பிரித்து சின்னதாக டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், அதில் வந்து துணை பண்பாடுங்க. நீளத்தை சின்ன சின்னதாக பிரிக்கிறோம், மீட்டரை சின்னதாக பிரிக்கிறோம். மீட்டரை 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா டெசிமீட்டர். மீட்டரை 100 சம பங்காக போட்டு ஒரு மீட்டர் எடுத்து ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா சென்டிமீட்டர். பின்னம் தெரிஞ்சிருக்கணும், பின்னத்தை போய் தெரிஞ்சுட்டு வாங்க. கணக்கு இல்லைன்னா எந்த சப்ஜெக்ட் கற்றுக்க முடியாது. கணக்கு நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகாது, ஆனால் கணக்கு இல்லைன்னா எந்த சப்ஜெக்ட்டும் கற்றுக்க முடியாது. சரியா? கணக்கு போடுறது அவ்வளோதான். யூஸ் ஆகாதா சார்? சாப்பிட்றதுக்கு எல்லாம் உடம்பு குணப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கிறது கணக்கு யூஸ் ஆகுது? எதுக்கும் யூஸ் ஆகாது. பசி ஆத்துறதுக்கு, நோய் வந்தால் சரி பண்ணுறதுக்கு, சரியா? இது எதுக்காவது கணக்கு யூஸ் ஆகுதா? பட் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு எதில் தான் அளவிடுவோம்? நம்பரில் தான் கணக்கிட முடியும். டைரெக்டாக மனுஷனுக்கு யூஸ் ஆகாது. பட் எல்லாத்தையும் நீ கற்றுக்கணுன்னாக்கா எது தான் வேணும்? கணக்கு வேணும். ஆமாம், கணக்கு கற்றுட்டு வாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு மீட்டரை 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்த அளவு ஒரு சென்டிமீட்டர். சரி, அதே ஒரு மீட்டரை 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் அதுக்கு பேர் என்ன? மில்லி மீட்டர். யார் சொன்னது? சத்தம் மட்டும் கேட்குது. யார்? நீங்களா? வெரி குட். ஒரு மில்லி மீட்டர் 1000. ஒரு மீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் இருக்குது? 1000 மில்லி மீட்ரு. அப்போ ஒரு மில்லி, அங்கே மீட்டரை கழட்டி விட்ருங்க. அப்போ ஒரு மில்லி அப்படின்னா ஒரு மில்லி ஏதோ ஒன்று. கேக் எடுத்துக்கோங்க. ஒரு மில்லி ஏதோ ஒன்று கேக் எடுத்துக்குவோம். பின்னத்தில் கேக் வச்சு தானே போயிருப்போம். கேக் எடுத்துக்கோங்க. அதை 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் மில்லி. நான் ஒரு மில்லி தான் சொல்லியிருக்கிறேன், மீட்டருக்கு நான் போகலை. இப்போது மீட்டருக்கு நான் போகலை. ஒரு மில்லி அப்படின்னாக்கா 1000 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்துன்னா அதுக்கு பேர் ஒரு மில்லி. ஓகேவா? அப்புறம்தான் மில்லி மீட்ரு கேட்குறேன். அப்போனா ஒரு மில்லி மீட்ரு. இப்போ நான் சொன்னேன் கேக் எடுத்துக்கங்க. ஒரு கேக்கை கொடுத்துட்டு ஒரு மில்லி அடியாதில்ல அப்படிங்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த கேக்கை 1000 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கணும். ஒரு மில்லி கேக் அப்படின்னு சொல்லணும். மில்லி மீட்ரு சொல்லக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும்? ஒரு மில்லி கேக் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி நீ கற்பனை பண்ணணும்? அந்த கேக்கு பார்க்கணும். ஓ, ஒரு மில்லி கேக்குனா அந்த கேக்கை 1000 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஒரு மில்லி லிட்டர், ஒரு மில்லி லிட்டர். நான் ஒரு மில்லி லிட்டர் தான் சொல்கிறேன், நீங்கள் 1000 மில்லி லிட்டருன்றீங்க. புரிஞ்சுதா? அங்கே வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், ஒரு அதுக்கு தான் அதை வச்சு சொல்கிறேன். ஒரு மில்லி லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லிட்ரு. ஒரு லிட்ரு இருக்குல்ல, பால் தண்ணிலாம் ஒரு லிட்ரு, எண்ணெய்லாம் வாங்குறீங்களே, சரி ஒரு லிட்ரு. அதை எடுத்து 1000 சம பங்கா போட்டு, ஏன்னா ஒரு லிட்டருனா அந்த அது ஒரு லிட்ரு சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். ஒரு லிட்ரு பால் எடுக்கிறீங்க, 1000 சம பங்கா போட்டு ஒரு பாட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதானது ஒரு மில்லி லிட்டர். அப்போ ஒரு லிட்ரு வாங்கினாக்க எத்தனை மில்லி லிட்ரு வேணும்? 1000 மில்லி லிட்ரு. 1000 மில்லி லிட்ரு ஈக்குவல் டு ஒரு லிட்டர். மில்லி லிட்ரு வெறுமனே மில்லி போட்டினா அது லிட்டரா மீட்டரா கேக்கா எதுவுமே தெரியாது. சரியா? சரி, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அடுத்து போகலாமா? இப்போ இதோட நிறுத்துவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனோன்னா நீங்கள் மிரண்டு ஓடிடுவீங்க எந்திரிச்சு. ஆனால் அது கூட தெரியலனா நம்ம எழுத்தறிவு இல்லாதவன் தான் அர்த்தம். இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்துருக்கோம்ல. நான் நேற்று கூட திட்டியிருப்பேன். திட்டினா உங்களை சுற்றிலாம் முட்டாள், நீங்கள் தான்ப்பா அறிவாளியாக மாற போகிறீங்க, ஆமாம் பெரியவன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பாருங்கள், எழுத்தறிவுனா என்ன அர்த்தம்? எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும். ஒரு மில்லி குடியான்னு கேட்குறோம். என்னது ஒரு மில்லி? மீட்டரா லிட்டரா? என்னது அரிசியா?
1 மில்லி அரிசினா எவ்வளவு? 1 மில்லி அரிசி, ஒரு அரிசியை 1000 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறது, அதான் 1 மில்லி அரிசி. 1 மில்லி பால் கொடுங்க, அது அர்த்தம் இல்லை, முழுமை பெறல. சரியா? அடுத்தது அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாமே. கரண்ட்டு என்ன கரண்ட்டு? கரண்ட்னா நிற்காமல் ஓடுறது. என்ன கரண்ட் அது? எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரான் நிற்காமல் ஓடுறது, அதான் யூஸ் பண்ணுறோம். அப்போ எழுத்தறிவு இல்லாமல் தான் இருந்திருக்கும் அவ்வளோ நாள். ஒத்துக்கணும், வேறு வழியே இல்லை. எனக்கு இந்த நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டால் தான் மருந்து எடுத்துக்க முடியும். மருந்து எடுத்துக்கிட்டோம்னா தான் சரியாகும். எனக்கு நோய் இல்லை அப்படின்னு சுற்றிட்டுனா அவ்வளோதான், சீக்கிரம் டிக்கெட் வாங்க வேண்டியதுதான். நம்ம இந்தியர்களோட நிலைமை இதுதான். புரிஞ்சுதா? அது பெரிய இந்திய ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் இதே கதை தான். நம்ம இந்தியாவில் ஃபேமஸான ஏதோ ஒரு டாப் நம்பர் 1 இன்ஸ்டியூட்டில் படித்தாலும், ஐஐடியில் படித்தாலும் இந்த கதை தான். படத்தில் எடுத்தால் மட்டும் ரசிச்சுட்டு வருவீங்க. இந்த நம்ம கான்செப்ட் வச்சு ஒரு படம் இருக்குது தெரியுமா? சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் இப்போ கூட ரீசெண்டாக அரசியலில் குதிச்சிருக்காரு பாருங்கள். அதே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அந்த படத்தோட கான்செப்டே நம்மளோட கான்செப்ட் தான், என் கிளாஸோட கான்செப்ட் தான். என்ன படம்? நண்பன் படம். என்ன நண்பன் படத்தில் கான்செப்ட்டு? மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிறானுங்க. அந்த ஜோக்கரு மனப்பாடம் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். இவன் அதை புரிஞ்சுக்குவான். இந்த கான்செப்ட் தான் அங்கே படமாக எடுத்திருக்கான். இன்னும் யாருமே கோரிலேட் பண்ண தெரியல. சரி பார்ப்போம், அவ்வளோதான். மீட்டர், நீளத்தின் எஸ்ஐ அலகே மீட்ரு தான். 1 மீட்டர்னா எவ்வளோன்னு புரிஞ்சிச்சுல? 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்ரு? 100 சென்டிமீட்ரு. எத்தனை டெசிமீட்ரு? 10 டெசிமீட்ரு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டரை 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா 1 டெசிமீட்டர். எத்தனை மில்லிமீட்ரு? 1000 மில்லிமீட்ரு சேர்ந்தது தான் 1 மீட்டர். குட். அவ்வளோ அதெல்லாம் விட்டுருங்க, மற்ற கதையெல்லாம் விட்டுலாம். 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்குள்ளே எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும்? 10 மில்லிமீட்டர் இருக்கும். நம்ம தானே, சின்ன கோடு அப்படியே வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர்னால் எவ்வளவு? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. ஓகேவா? 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் என்னது? 1 மீட்ரு. அப்போ 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் இருக்குது. 10 × 100 எவ்வளவு? 1000. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். எப்படி கேட்டாலும் அடிக்கணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர். கிலோனா என்ன அர்த்தம்? 1000ன்னு அர்த்தம். அங்கே பாருங்க, இங்கேயே அர்த்தம் இருக்குது. 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டரான்னு கேட்டாக்க முழிப்பான் நம்மால். கிலோன்னா 1000. 1000 மீட்டர் அங்கேயே எடுத்துக்கோங்க, 1000 மீட்டர். சரியா? ரைட். எழுத்தறிவு மாறுங்க. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக ஏன்னு சொன்னேன்னா நேற்று, உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டுக்கும் எல்லா பொருளும் போகணும். நம்ம ஊரில் ஜான் 1 முழம் கொடுங்க பூன்னு கேட்போம். அமெரிக்காவில் போய் 1 முழம் பூ கொடுன்னா தெரியாது. லண்டனில் போய் 1 முழம் குடியானா கேட்க மாட்டேன். அப்புறம் கஜம்னு சொல்லுவாங்க. கஜம் அது ஒன்று இருக்குது, ஆழத்தில் அளக்கிறது. கஜம், 1 கஜம் வெட்டுப்பா அப்படிம்பாங்க. அதுவும் நீளம்தான். இதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் நம்ம இந்தியாவிலே எத்தனை பேர் இருக்குது. அதேமாதிரி அளக்கிறவங்கள அரிசி இதெல்லாம் நெல்லாம் அது இங்கே மறக்காமா. தமிழ்நாட்டுக்குள்ளேயே அத்தனை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. சவுத்தில் மதுரை பக்கம் போனால் ஒரு மெத்தடில் அளப்பான். சேலத்தில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தடில் அளப்பான். அப்போ எப்படி பரிமாறிக்கிறதுக்கு பண்டங்களை சிக்கல் ஏற்படுறா, அதை சரி செய்கிறது தான் உலகம் ஃபுல்லாக. இப்போ தான் எல்பிஜி பாலிசி வந்துருச்சு. எல்லா நாட்டு பொருளும் இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் உள்ள பொருள் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டரில் இல்லை, எல்லா சாஃப்ட்வேர் நம்மளது இல்லை. இஸ்ரேலுக்காரன், அமெரிக்காக்காரன் அங்கேருந்து வாங்கணும்ல, அதுக்காக கொண்டு வந்தால் தான் எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. எஸ்ஐங்கிறது ஃப்ரெஞ்சு மொழியில் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல், அதை இப்படி சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். 1 2 3 4 5 பேர் தான் கொடுத்துருக்கானுங்களா. மீட்டர் கியூபு பரப்பளவு. சரி, இதில் இது 3 வந்து அடிப்படை அலகு. மொத்த அடிப்படை அலகு 7. எஸ்ஐ யூனிட்டில் 2 ஒரு கான்செப்ட் இருக்குது, அடிப்படை அலகு, வழி அலகு. வழி அலகு
இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் யூனிட்ஸ் அப்படி தான் சொல்லணும். டெரைவ்டு யூனிட்ஸ் வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். அடிப்படை அதான், அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அதான் ஆரம்பம். அதே வழி, இதன் வழி வந்தது, டெரைவ்டு, இதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு யூனிட்டை எது கூடயும் பெருக்கங்களை வகுக்கலை, அவர் தான் ஸ்டார்டிங் மைண்ட் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல், அடிப்படை யூனிட், அடிப்படை அலகு. மொத்தம் 7 இருக்குது, அதில் 3 தான் அங்கே போட்டிருக்கான். மிச்சம் 7 பின்னாடி வரும், 3 4 பின்னாடி வரும், அதையும் அங்கே சேர்த்து சொல்லிடுறேன். கேட்பாங்க, நாளை கொடுத்துட்டு இதில் எது அடிப்படை அலகு, இந்த சும்மா பேசிக் லெவலில் கேட்கும்பொழுது. குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி அப்புறம் அந்த யூபிஎஸ்சி லெவலில் என்ன பண்ணுவான், கான்செப்ட்டு பரப்புனா என்னென்னு கேட்பான். பரப்பை வச்சு ஒரு கொடுப்பான், இந்த ரூமு இவ்வளோ நீள அகலம் இருக்குது, எத்தனை டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்பான். அந்த டைல்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா தேவைன்னு கேட்பான். சார் இது ஆப்டிடியூடு சார், ஆப்டிடியூட்லாம் கிடையாது, ஃபிசிக்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி வழி அலகு. இதிலிருந்து டெரைவ் பண்ணுறது வழி அலகு. இந்த அடிப்படை அலகை பெருக்குவாங்க, இன்னொன்னோட பெருக்குவாங்க. இந்த அடிப்படை அலகை இன்னொன்னோட பெருக்குவாங்க, அல்லது அதோடையே பெருக்குவாங்க, அல்லது இந்த அடிப்படை அலகை இன்னொன்றால் வகுப்பாங்க. கூட்டல் கழித்தல் கிடையாது, ஒன்று பெருக்கிருக்கணும் அல்லது வகுக்கணும். அப்படி வந்தது அப்படின்னா அது பேர் வழி அலகு, டெரைவ்டு யூனிட்ஸ். ஓகேவா? ரைட். இங்கே பாருங்கள், இது 3 ஏதாவது பெருக்கியிருக்காங்களே, மீட்ரு தான் போட்டிருக்கான், கிலோகிராம் வினாடி, எது கூடயும் பெருக்கலை. இது பாருங்கள், மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப்னு அர்த்தம், மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ இது 2 என்னது வழி அலகு, இது 3 அடிப்படை அலகு. இன்னும் ஒரு 4 இருக்குது, அது 7 மட்டும்தான் அடிப்படை அலகு. அதையே கேட்டாலும் கேட்பான், மொத்தம் எஸ்ஐ யூனிட்டில் எத்தனை அடிப்படை அலகு. வழி அலகு 20க்கு மேலே என்ன சேர்த்திக்கிட்டே வரானுங்க. அடுத்தது முன்னொட்டு, ப்ரிஃபிக்ஸா? ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. முன்னாடி ஒரு சொல்லோட முன்னாடி ஒன்று சேர்த்துறோம். இப்போ பார்த்தோம்ல மில்லி மீட்டர், மீட்டர்னா என்ன அர்த்தம், அடிப்படை அலகு. மில்லி மீட்டர் முன்னாடி மில்லி சேர்த்துறோமா, ஸோ முன்னொட்டு. அதான் வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கும், படிக்கவே மனப்பாடமே பண்ணக்கூடாது, வார்த்தையை பார்த்து அர்த்தம் போய் இதுக்கு என்னடா அர்த்தம், ரைட். ஏதாவது சொந்தமாக போய் எழுத போகிறீங்க, அங்கே கொஸ்டின் இருக்கும் போது 4 ஆப்ஷன் இருக்குது. இது கொஸ்டினை படிக்கிற என்ன அர்த்தம், 4 ஆப்ஷன், இதுக்கு இதாய அர்த்தம், இதெல்லாம் வராது, போ தூக்கி போட்டு போயிட்டு. இப்படி தான் படிக்கணும், சரியா? அதுக்கு பேர் தான் படிப்பு. நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்க நேரத்தை நொடிக்க வச்சுட்டானுங்க, சிந்தனை இல்லாமல். அதனால தான் முட்டா பையெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுறான். யார் ஓட்டு போட்டு? நம்மளை மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு. திருட்டு பையெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுறான். யார் ஓட்டு போட்டு? நல்லவனை கெட்டவன் ஆகிறான்னு, கெட்டவன் நல்லவன் ஆகிறான். டிவியில் பேப்பரில் ஒருத்தன் நல்லவனை ஐக்கியன்னு சொன்னால் அவனை ஐக்கியன்னு ஆகிடுறான். நல்லவனை கெட்டவனை டேய் தலைவன்டா அவன்டா புரட்சிடா அப்புறான்னு அவன் எல்லோரும் புரட்சி ஆக்கிடுறானுங்க. அவன் ஒன்றா நம்பர் ஐக்கியனாக இருப்பான். ஏன்? சுய சிந்தனை இல்லை, சிந்திக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இந்த அறிவுகள் இல்லை. பிளான் பண்ணியே ரெடி பண்ணியிருக்கானுங்க இந்த இந்திய மக்களை. ப்ரீஃபிக்ஸ், ப்ரீனா முன்னாடி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணு ஒரு சொல்லுக்கு முன்னாடி. முன்னொட்டு எப்படி இருக்குது பாருங்கள். எஸ்ஐ அலகு பன்மடங்கு, துணை பன்மடங்கு முன்னொட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பன்மடங்கு, துணை பன்மடங்குனா இப்போ பாருங்கள், இப்போது மீட்டர்னால் ஓகே, அதோட பன்மடங்கு 1000 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம கிலோமீட்டர்னு மாற்றிக்குவோம். கிலோ முன்னொட்டு. துணை பன்மடங்கு மீட்டர், சரியா? சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர்னா, ஒரு சென்டிமீட்டர்னா 100 சம பங்கா போட்டு 1 மீட்டரை இங்கேருந்து தான் போகணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் இவர் தான். துணை பன்மடங்கு உடைக்கிறோம், இது மடங்கு அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணுறோம், அத்தனை தடவை கூட்டுறோம். கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம்? 100 மீட்டர், சாரி 1000 மீட்டர்னு அர்த்தம். கிலோனாவே 1000, அதுக்கு கேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
ஸோ சென்டிமீட்டர்னு என்ன அர்த்தம்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கும். துணை பன்மடங்கு. இதை சின்ன சின்னதாக உடச்சி அதில் சம்பாட்டு எடுக்கிறது. அதைவே எத்தனை தடவை கூட்டினா என்னது? பன்மடங்கு. புரியுதா? இங்கிலீஷில் மல்டிபிள்ஸு சப் மல்டிபிள்ஸ். மேக்ஸ் போய் பாருங்கள், மேக்ஸில் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். மல்டிபிள்ஸ்னால் என்ன அர்த்தம்? அத்தனை தடவை கூட்டுறது தானே? 1000 தடவை கூட்டு. 1 மீட்ரு 1000 தடவை கூட்டு 1000 மீட்ரு. 1000க்கு இன்னொரு வார்த்தை என்ன? கிலோ. ஸோ கே முன்னோட்டு. அவ்வளோதான். புரிஞ்சுதா? டெசி. மீட்டர் கீட்டர்லாம் கிடையாது. டெசினா அர்த்தம் ஏதோ ஒரு முழுசு இருக்குது, அது ஏதோ ஒரு முழுசு. 1 முழுசுனா என்னது? 1. பின்னத்தை நல்லா பார்த்துட்டு வாங்க. 1 அதை 10 ஈக்குவல் பார்ட்டாக பார்த்து ஒரு போட்டு இருக்கோம். இது எப்படி எழுதலாம்? 10 to the power -1ன்னு எழுதணும். 10 to the power -1. நான் கோடு வந்துச்சுல்ல அப்படி. பின்னத்தை போய் பார்த்துக்கோ, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். புரிஞ்சுதா? ஏன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் பார்க்க சொன்னேன்னு? வீரன் புரியுதா? இதெல்லாம் புரியணும்னா அது புரியணும். எல்லாம் மொட்டையாக மனப்பாடம் பண்ணிட்டு போய் நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே சுற்றிட்டு இருக்கலாம். நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே. அடுத்தது டெசிமீட்டரா? 10 டெசிமீட்டர். சரி ரைட். அந்த அங்கே பேசுனது அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு டெசிமீட்டர்னா எவ்வளவு? 10 to the power 1. ஒரு டெசிமீட்டர் 10 to the power 1 தானே? 1 -1 தப்பாக போட்டேன். 10 to the power -1. அடுத்தது எல்லாமே அப்படி தானா? சென்டிமீட்டர். சி துணை பன்மடங்கு தான். சென்டினா என்னன்னு பார்த்தோம்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் மீட்டரில். ஓகேவா? இதை விட்டுருங்க, இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட். மில்லிமீட்டர். மில்லி ஏதோ ஒன்று 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு. நானோ 10 to the power எவ்வளவு? இதுக்கு பேர் 10 to the power -2. இதை 10 to the power -3. இதுக்கு 10 to the power -9. அப்போ 1 அதான் 1. கீழே 1 இருக்குது, இந்த மைனஸ் தான் இந்த கோடு வச்சுக்குவோம். பின்னா என்னென்னா அங்கே பார்த்துட்டு வந்துருக்கணும், பார்க்கலாம் புரியாது. 1/1 பக்கத்தில் 9 0 போடணும். கிலோ பன்மடங்கு. இதெல்லாம் வந்து துணை பன்மடங்கு. ஓகேவா? கிலோனா 1000 கிலோ. 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். சரியா? ரைட். ஆவணங்களில் நிறைய எதில் அளப்பாங்க? தங்கலாம் மில்லிகிராமில் தான் போடுவாங்க. ரொம்ப மில்லிகிராம் 1000 ஒரு கிலோகிராம். மில்லிகிராம் 1 கிலோகிராம்னு என்ன அர்த்தம்? 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். சரியா? ரைட். ஒன்று வேறு எதாவது கேட்கணும் பண்ணிட்டேன். சரி, வரும்பொழுது சொல்கிறேன். அடுத்தது அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல். பாடமே முடிஞ்சு போச்சா? இல்லை, துல்லியமாக அது இது தேவையில்லை உங்களுக்கு, அதை விட்டுருங்க. அடுத்தது நீளம் பார்த்துட்டோமா? நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு, முன்னோட்டு, ஒரு சில விஷயங்கள். முன்னோட்டு எதுக்கு தேவை? ப்ரிஃபிக்ஸு. பன்மடங்கு துணை பன்மடங்கு. நீளத்தோட எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர். மீட்டரை பன்மடங்காக மாற்ற முடியும், துணை பன்மடங்காக மாற்ற முடியும். மீட்டரோட பன்மடங்கு என்னென்னு பார்த்தோம்? கிலோமீட்டர். மீட்டர் அத்தனை தடவை கூட்டணும். துணை பன்மடங்கு சென்டிமீட்ரு பார்த்தோம், டெசிமீட்ரு பார்த்தோம், மில்லிமீட்ரு பார்த்தோம். சென்டினா என்ன, டெசினா என்ன, மில்லினா என்னன்னு தனியாக பார்த்தோம். அதுபோக சென்டிமீட்டர்னா என்ன, டெசிமீட்டர்னா என்ன, மில்லிமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? மில்லினா எவ்வளவு? 1000 ஒரு முழுசை. இன்னும் அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு முழுசு எடுக்கிறோம், 1 எடுக்கிறோம், 1000 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறோம். சரியா? ரைட். 1/1000
1000. சென்டினா 100. ஓகேவா? அடுத்து டெசினா 10. அவ்வளோதான், முடிஞ்சு. சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு டெசி லிட்டர்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு டெசி லிட்டர், டெசி மீட்டர் கிடையாது, டெசி லிட்டர். ஒரு லிட்டர் எடுத்து வெரி குட். டெசினா அந்த 10ல் ஒரு பங்கு தான், 1000 கிடையாது, தப்பு. டெசினா 10ல் ஒரு பங்கு. 1000 எடுத்து 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும், அதுதான் ஒரு டெசி லிட்டர். அப்போ ஒரு டெசி லிட்டர்னா எவ்வளவு? 100 மில்லி லிட்டர். 100 மில்லி. இந்த கேள்வி கேட்டால் போதுமே, எல்லாருமே அவுட் ஆயிடுவானுங்க. சரி, அடுத்தது புரிஞ்சிச்சா? ஒரு மில்லி ரூபாய் அப்படி வேண்டாம், 100. ஒரு சென்டி ரூபாய் எவ்வளவு? ஒரு சென்டி ரூபாய்னா யார் சொல்லுன்னு பார்ப்போம். ஒரு பைசா. வெரி குட். ஒரு சென்டி ரூபாய்னா எவ்வளவு? ஒரு பைசா. ஏன்னா ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்குது? 100 பைசா. ஒரு சென்டினா என்ன அர்த்தம்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. ஒரு சென்டி ரூபாயின்ட்டா, ஒரு ரூபாய் எடுத்து 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணும். சரியா? ரைட். அடுத்தது என்ன பண்ணுறோம்? எதையும் மனப்பாடம் பண்ணல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டே வரும். அடுத்தது நிறை என்பது ஒரு. அடுத்தது இப்போ நீளம் முடிஞ்சா, அதெல்லாம் முடிஞ்சு. நிறை. நிறை என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன துகள்கள் இருக்குது, எத்தனை ஆட்டம் இருக்குது, அல்லது எத்தனை மாலிகுல் இருக்குது. ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்னன்னு கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம். சரியா? நேற்று கூட இன்ட்ரோடக்ஷன் அது இருந்தால் போதும். இப்போ கெமிஸ்ட்ரியில் அட்டன் பண்ணாதாங்க அதில் பார்த்துக்கோம். சரியா? ஃபேக்டெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை சின்ன சின்ன. இப்போ நமக்கு ஒரு ஆட்டமையோ மாலிகுலோ வெறுங்கனால பார்க்க முடியுமா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். எல்லோரும் மைக்ரோஸ்கோப் வச்சு தேடிட்டு இருக்க முடியுமா? ரைட். எனக்கு எத்தனை அரிசி கொடுப்பா, எத்தனை பருப்பு கொடுப்பான்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? எண்ணிய அரிசி பருப்பு வாங்க முடியாது. சரியா? அதுக்கு தான் என்ன கொண்டு வராங்க? மறைமுகமாக நிறை அளக்கிறதுக்கு கிலோகிராம் அப்படின்ற ஒரு யூனிட் கொண்டுட்டு வராங்க. நிறையின் எசையலகன்னா கிலோகிராம், கேஜி. இதே இந்த சிம்பிள் ஒரு ஆளோட பேராக இருந்துச்சுனாக்கா கேப்ஸில் போடணும், நியூட்டன். இது ஆளோட பேர் இல்லை, அதனால் ஸ்மாலில் போட்டால் போதும். அதே ஆளோட பேரை முழுசாக எழுதுறீங்க, 5 நியூட்டன் இங்கே புவியீர்ப்பு விசை இருக்குங்க அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நியூட்டன்னு ஃபுல்லாக எழுதணும். இதில் ஸ்மாலில் போட்டணும். கேப்ஸ் நியூட்டன் போட்டிங்கன்னா அந்த ஆளை குறிக்கும். ஸ்மால் என்ன போட்டோம் அப்படின்னா யூனிட், அழகை குறிக்கும். சரியா? அதெல்லாம் கன்வென்ஷன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் மைன்யூட்டாக என்னைய மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்தானுங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் தான் கேட்டு விட்ருவானுங்க. எல்லாம் முட்டிகிட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் சண்டை போடுவானுங்க டிஎன்பிசிகிட்ட போயிட்டு. மொக்க விஷயம் அது, ஆமாம் தானே? சரி, நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசைய எடை. எடையை விட்டுருங்க, எடையை பற்றி அப்புறம் பேசுவோம். எடையை பற்றி சொல்கிறேன். எடை வேறு, நிறை வேறு. இல்லை இங்கே சொல்லிட்டான், விட்டுருங்க, அதையும் சொல்லிடலாம். புவியீர்ப்பு விசை அது கூட தவு. புவியீர்ப்பு முடுக்கம் அதான் சரியான ஆன்சர். ஒரு பொருள் மேலே புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும். பூமியிலேயே ஈக்குவேட்டரில் புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஈக்குவேட்டர் தெரியும்ல, பூமத்திய ரேகை. சரியா? பூமியை 2 சம பங்காக பிரிக்கக்கூடியதான் பூமத்திய ரேகை. இந்த இடத்துல குண்டாக இருக்கும், இங்கே போக போக அதாவது ரேடியஸ் தெரியும்ல. இந்த இடத்துல பூமியோட மையம் சென்டர் பாயிண்ட்லேருந்து பால் கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு குச்சி எடுத்து இந்த இடத்துல சொருவுனிங்கன்னா சென்டர் வரைக்கும் நீளம் அதிகமாக இருக்கும். இங்கேயோட நீளங்க கம்மியாக இருக்கும். ஏன்னா கருவூடாக இருக்கா, அதனால் அங்கேருந்து மையத்துலேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நீளம் குறைஞ்சிரும். ரேடியஸ் இங்கே இருக்கிறதுலே ரேடியஸ் கம்மி பூமியில். பூமிக்கும் துருவ பகுதிக்கும் இடையே, புவியோட மையத்துக்கும் துருவ பகுதி தான் துருவ பகுதி. இந்த இடத்துல
இந்த பாயிண்ட்டு மேலே, அதை மையமாக வச்சு தான் சுற்றும் இப்படி பூமி. ஜியாகிரஃபியில் அதெல்லாம் பார்ப்போம். அதான் இந்த துருவ பகுதி, வட துருவம் சரி தென் துருவம் சரி. அதேமாரி பூமத்திய ரேகையை அதுலேருந்து தென் துருவத்தை நோக்கி போனாலும் அந்த ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? ரேடியஸ் குறையிறனால புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜின்னு சொல்லுவாங்க, கேப்ஸ் ஜி இல்லை, புவியீர்ப்பு ஸ்மால் ஜி. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்குவோம். அதோட மதிப்பு கம்மி, இங்கே இருக்கிறதுலே அதிகமாக கம்மியாக இருக்கும் இருக்கிறதுலே. இங்கே அப்படியே துருவத்தை நோக்கி போக போக ஜியோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த ஜி கிடையாது, அமாராஜி கிமாராஜி, ஐயோ அந்த ஜி இல்லை. இந்த ஸ்மால் ஜி புவியீர்ப்பு முடுக்கம். ஜின்னாவே உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம், நினைஞ்சிக்கங்க. புவியீர்ப்பு முடுக்கம் இங்கிலீஷில் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சயின்ஸ் படித்தவங்களுக்குலாம் தெரியும், படிக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம். அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அலைட் பேப்பர் இருந்துச்சாமா? என்ன அர்த்தம் இதுக்கு? அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ட்ரை பண்ணுங்கள், சும்மா இதெல்லாம் இல்லை, வேறு நமக்கு இல்லையா? ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி நாளைக்கு கூட சொல்லுங்கள். ரைட். என்ன ராகுல், சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் சயின்ஸு தான் இருக்கீங்க. நீங்கள் சயின்ஸ் இல்லை. வெரி குட். பார்த்துக்குவோம். மணிகண்டன் சொல்லிட்டார், அவர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணார், அதனால அதை படித்தாலும் புரியாது. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கினாங்கன்னா புரியும். சரி, அதேமாதிரி பூமியிலே அங்கே அதிகம், துருவ பகுதியில் அதிகம் ஸ்மால் ஜியோட மதிப்பு. சரியா? அப்படியே நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வர 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 குறைஞ்சிரும். எதோட மதிப்பு? ஸ்மால் ஜியோட மதிப்பு, புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு. அப்புறம் பூமியையும் நிலாவையும் கம்பேர் பண்ணுறாங்க. பூமி வந்துட்டு, நிலா வந்துட்டு பூமியில் 4 ஒரு சைஸ் தான் அதோட கொள்ளளவு. 4 ஒரு சைஸா 6 ஒரு சைஸா? ஒரு பங்கா? 6 ஒரு பங்குன்னா 6 ஒரு பங்கு. அப்போ நம்ம பூமியில் இருக்கிறதோட ஸ்மால் ஜியோட மதிப்பு அங்கே இன்னும் கம்மியாக இருக்கும். 6 ஒரு பங்கு தான் இருக்கும். பூமியில் எவ்வளோ இருக்கோ அங்கே அவ்வளோ தான் இருக்கும். அதனால தான். சரி, இப்போ பாருங்கள், நிறை ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன மூலக்கூறு இருக்குதுன்னு பார்த்தா அதுதானே அது நிறை. புரிஞ்சுக்கங்க, குரூப் 1 ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது. நிறை, மாஸ். இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? கிலோகிராம். ஓகேவா? அந்த பொருள் மீது ஒரு பொருள் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்த்தா நிறை. ஓகேங்க? அந்த பொருள் மீது சொன்ன இல்லையா, ஸ்மால் ஜி அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம், அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் எடை, வெயிட்டு. எடைன்னு சொல்லக்கூடாது. நம்ம பார்க்குறதெல்லாம் நிறை பொருள். 1 கிலோ அரிசி கூடியா, எடை சரியாக போடியா அப்படின்னு சொல்லக்கூடாது. 1 கிலோங்கிறதே தப்பு. 1 கிலோ என்ன? 1 கிலோ டன்னு வேணுமா, 1 கிலோ கிராம் வேணுமா, 1 கிலோ லிட்ரு வேணுமா? என்னது? கிலோகிராம். அதான் சரியாக சொல்லணும், சரியான வார்த்தை. 1 கிலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கிராம் கொடு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? வெயிட்னா என்ன சார்? ஒரு பொருள் மேலே, பொருளோட நிறை என்ன? நிறை. ஒரு பொருள்னா என்ன அர்த்தம்? நிறை. ஒரு நிறை இன்ட்டு அது மேலே செயல்படக்கூடிய கிராவிட்டி. நிறைய அது மேலே இருக்கக்கூடிய கிராவிட்டியில் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸ்மால் ஜி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதானே அது எடை. இதோட அழகு என்ன தெரியுமா? இது மேலே என்ன செயல்படுது? கிராவிட்டி தானே, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. ஸோ கிராவிட்டியோட யூனிட் என்ன? நியூட்டன். படிச்சிருப்பீங்க. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? நியூட்டன். புவியீர்ப்பு விசைக்கு நியூட்டன். அந்த புவியீர்ப்பு விசைனால் ஏற்படுறதான் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ எதுக்கும் நியூட்டன் இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்? அந்த ஜியோட மதிப்பு அப்படி சொல்லக்கூடாது, ஈர்ப்பு விசைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஸ்மால் ஜியோட மதிப்பு. ஸ்மால் ஜினா என்ன? புவியீர்ப்பு முடுக்கம். அதோட மதிப்பு பூமியில் இடத்துக்கு இடம் மாறுபடும்.
பூமியில் அந்த ஸ்மால் ஜியோட மதிப்பு, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம், அதோட மதிப்பு இருக்கிறதுலே எங்கே கம்மியாக இருக்கும்? எந்த இடத்துல? துருவ அப்படியா சொன்னேன்? அம்மா இங்கே தாம்மா ஜியோட மதிப்பு கம்மி, இங்கே போக போக அதிகமாகும். சரியா? எங்கே? ஆமாம், நிலநடுக்கோட்டு பகுதி இங்கே தான் கம்மி. இப்போ கரண்ட்டில் கேட்பாங்க, இப்போ எங்கே திருநெல்வேலியா தூத்துக்குடியா ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அங்கே உருவாக்குறாங்களா ஏன்னு கேட்பாங்க. அதை படிக்கிறப்ப அதை கம்பேர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஐஏஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் இதுக்கு பேர். ஏன்னா இங்கே ஸ்மால் ஜியோட மதிப்பு கம்மி, ஏன்னா ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஊர். இப்போ ஸ்ரீஹரி கோட்டா இருக்குல்ல, அதோட இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இது இந்த இடத்துல இருக்கும், இதுதான் ஈக்குவேட்டராக. குலசேகரப்பட்டினம் இந்த இடத்துல இருக்கும். நம்ம இது இருக்குல்லையே, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே இருக்கும். இப்போ ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் யார் இருக்கா? இவர் தான் இருக்கார். இங்கே தான் ஸ்மால் ஜியோட மதிப்பு கம்மியாக இருக்குது இங்கேயோட. அதனால் இங்கேருந்து அனுப்பினோம்னாக்கா பெட்ரோல் செலவு இதெல்லாம் கம்மி. அதாவது எரிபொருள் செலவு, பெட்ரோல்ன்ட்டான், எரிபொருள் செலவுலாம் கம்மி. சரி, அதை அடுத்த லெவலில் யோசிங்க. அது இவ்வளோ தான் சிவில் சர்வீஸில் கேட்போம். சரியா? இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். கதை தான் எல்லாமே, கதை படிக்கலை, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கலை நீங்கள். சரி. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கே எடை நிறை மாறாது. இங்கே 1 கிலோகிராம் எடுத்துகிட்டு போகிறீங்க, 1 கிலோகிராமில் 100 அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 அரிசி சும்மா சொல்கிறேன். இங்கே நிறை பார்த்தாலும் 100 அரிசி தான் இருக்கும். துருவ பகுதியில் போய் பார்த்தாலும் 100 அரிசி தான் இருக்கும். பட் எடை என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ஏன்னா ஜியோட மதிப்பு இங்கே வேறு, அங்கே வேறு. நம்ம பூமத்திய ரேகை பக்கமாக இருக்குமா, இங்கே கம்மியாக இருக்கும். அப்போ எடை இங்கே கம்மியாக காட்டும். துருவ பகுதியில் நம்ம ஊரில் உள்ளதோட எடை அங்கே அதிகமாக காட்டும். ஏன்னா அங்கே ஜியோட மதிப்பு அதிகம். இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். அதேமாதிரி நம்ம ஊரில் நிறை அதே 1 கிலோகிராம் அரிசி 100 அரிசி தான் இருக்கும். அதையே தூக்கிட்டு சிந்தாமல் சதராமல் நிலவுக்கு போய் அங்கே நிறை பார்த்தாலும் எவ்வளோ தான் இருக்கும்? 100 அரிசி தான் இருக்கும். போகிற வழியில் சிந்திருந்தால் குறைஞ்சிரும், சிந்தாமல் எடுத்துகிட்டு போங்க. அதே அளவு நிறை மாறாது. பட் எடை என்ன ஆகும்? அங்கே மாறும். ஏன்னா அங்கே நம்ம ஊரோட 6ல் 1 பங்கு தான் அங்கே வெயிட் இது இருக்கும். ஜியோட மதிப்பு மல்டிப்ளை பண்ணி நம்ம ஊரில் 6 கிலோகிராம் காட்டுச்சு அப்படின்னாக்கா, அங்கே போனால் வெயிட்டு 6 நியூட்டன் காட்டுச்சு அப்படின்னா வெயிட்டுக்கு இது என்னது? இங்கே 1 கிலோகிராம், சரி இங்கே 6 கிலோகிராம் தான் காட்டும் நிறை, அங்கேயும் 6 கிலோகிராம் தான் காட்டும். பட் நியூட்டன் இங்கே வந்துட்டு 6 நியூட்டன் இருந்துச்சுன்னா அங்கே நிலவில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை நியூட்டன் இருக்கும்? 1 நியூட்டன் தான் இருக்கும். 6ல் 1 பங்கு. புரிஞ்சுதா? பூமியில் என்ன ஆகும்? நம்ம ஊரில் 10 நியூட்டன் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லேருந்து வடக்கு நோக்கி போக போக கர்நாடகா, ஆந்திரா, அப்படியே டெல்லி, ரஷ்யா போனீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? அதிகரிக்கும். வெரி குட், சொல்லுங்கள். அதிகரிக்கும். நம்ம ஊரோட அங்கே அதிகமாக, ஏன்னா அங்கே ஸ்மால் ஜியோட மதிப்பு அதிகம். ஓகேவா? அது ஏன் என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய அந்த கதையை நான் சொன்னது அங்கே இருக்குது. ஒரு கிராம் ஒரு கிராமில் எத்தனை மில்லிகிராம் இருக்கும்? மில்லின்னு போட்டால் 1000மா? 1/1000ஆ? அங்கேயே சொல்லிட்டான். 1 கிராமு அதில் எத்தனை மில்லிகிராமில் இருக்கும்? மில்லின்னா என்ன அர்த்தம்? 1000ல் 1 பங்கு. புரிஞ்சுதா? 1000 பங்காக போட்டு 1 பங்கு எடுத்தால் தான் 1 மில்லிகிராம். அப்புறம் 1000 மில்லிகிராம் சேர்ந்தது என்னது? 1 கிராம். அவ்வளோதான் முடிஞ்சு. மனப்பாடம்லாம் பண்ணவே தேவையில்லை, அங்கேயே இருக்குது. 1000 கிராம், 1000 என்ன அர்த்தம்? கிலோ. ஸோ 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் 1 டன். மெட்ரிக் டன்னும்பாங்க. இன்னொன்று குவிண்டால். குவிண்டால்னு என்ன அர்த்தம்? 100 கிலோ தான் 1 குவிண்டால். 100 கிலோ 1 குவிண்டால்னாக்கா எத்தனை குவிண்டால் சேர்ந்தது? 1 டன்னு, 10 டன். லைஃப்பில் யூஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்கேயே விட்டுட்டு அங்கே போய் கேட்டாக்கா, ஐயோ படித்தேன் சார், மறந்துட்டேன் சார், அப்படி சொல்லக்கூடாது. பேப்பரில் வரும். அது அப்போ படித்தான் போயா தாத்தா அப்படின்னு திட்டக்கூடாது கிழவனை.
கேட்டால் சொல்லி தரணும். உண்மையில் அவன் கேட்ட கேள்வி கூட இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறவங்க கூப்பிட்டு போய் தாத்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், கேட்க மாட்டாங்க. அவர் நினச்சிக்குவார் தம்பி பெரிய படிப்புலாம் படிக்குது, நம்மளோட பயங்கர அறிவாளி அப்படின்னு நினச்சிக்குவார். அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சரியா கேட்டால் அவ்வளோதான், நம்ம பொழப்பு நாரி போயிடும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை நானும் இப்படி தான் இருந்தேன். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ படித்தது தாத்தா தெரில, நான் அப்புறம் சொல்கிறேன், மறந்துடுச்சு அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குமோ என்னென்ன கிழவனுக்கு ஒன்றுமே தெரியாதரா, நம்ம தான் காலேஜுக்கு போய் படிக்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தா நம்மளோட அந்த ஆள் தான் அறிவாளி. கிராமத்தில் இருக்க கிழவனோ தாத்தாவோ, சரியா? ஆமாம், அதான் உண்மை. டன்னு பொது தராசு. எக்ஸாம்பிள் பாருங்களே, வட்டி கணக்கு போட சொன்னாக்க நம்ம பேனாவை தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம ஸ்டூடெண்ட் தவிர மற்றெல்லாம் பேனா நோட்டை தேடிகிட்டு இருப்பான், கால்குலேட்டர் தேடிகிட்டு இருப்பான். அவர் வட்டி போட்டு சொல்லி அனுப்பி விட்ருவாரு. அப்போ தான் பேனா நோட்டெலாம் அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரான்னு போகிறார். அவ்வளோதான் நிலமை, நம்ம இந்தியாவோட நிலமை. சரி, பொது தராசு இதெல்லாம் வந்துட்டு நிறைய அளக்கிறதுக்கான கருவிகள். காமன் பீம் பார்க்குறோம்ல, கடையிலலாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இது. இப்போ இதுக்கு பொதுவாக தான் எது வந்துருச்சு, இது இருக்காது எங்கேயுமே. டிஜிட்னா என்ன, நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் ஒரு டிஜிட், அதான் டிஜிட்டல். சார் டிஜிட்டல் யுகம்னு சொல்கிறாங்க சார். என்ன டிஜிட்டல் யுகம்? கம்ப்யூட்டர் சயின்ஸை கூப்பிட்டு கேட்டால் தெரியாது. கம்ப்யூட்டர் எப்படி தான் பதிவு செஞ்சுக்கும் உள்ள 0 1 நம்பராக தான் அது எடுத்துக்கும் உள்ள, டிஜிட்ஸாக. அதனால தான் இப்போ என் ஃபோட்டோ பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தெரியுமாகும், இப்போ அங்கேருந்து ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா, இங்கேயோ இருந்து இங்கே டிவிலேயே பார்க்குறீங்கள. இப்போ நான் எழுதுறது எல்லா விஷயமும் அங்கே 0 1 தான் கம்ப்யூட்டர் கன்வெர்ட் ஆகும். திரும்ப அது அங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் பண்ணுறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் மணி. ஹார்ட் கரன்சி இருக்காது, பேப்பரில் அச்சடிக்க மாட்டோம். நம்பர் மட்டும் நான் போய் வேலை செய்கிறேன், எனக்கு 100 ரூபா அப்படின்ட்டானா ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுவான். 100 ரூபான்னு என் அக்கௌண்ட்டில் 01 பதிவாகி அங்கே வந்து உட்காந்துக்கும். நான் இங்கேயே போய் செலவு பண்ணுறேன், அடுத்தவனோட குட்ஸோ சர்வீஸோ வாங்குகிறேன், அவனுக்கு 100 ரூபா அங்கே போயிருந்தா இந்த டிஜிட் அங்கே ஓடி போயிடும். அதான் டிஜிட்டல் வேர்ல்டு. சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும், புரிஞ்சு பயன்படுத்தணும். அடுத்தது இதெல்லாம் வந்து என்னது, மின்னணு தராசு, மின்னணு எலக்ட்ரிக்கல் பீம். இது டிஜிட்டல் பீம்னு சொல்லலாம், இன்னொன்று எலக்ட்ரிக்கல். இது என்ன பண்ணணும், கரண்ட் இருந்தால் தான் என்ன ஆகும், இது காட்டும். அதனால் எலக்ட்ரிக்கல் பீம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு சில தராசுகள். பீம் தராசு. ஓகே, இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்குது, அது அடுத்தடுத்த லெசனில் வரும், பார்த்துக்கலாம். அடுத்து காலத்தை அளக்கணுமா, அளக்க முடியுமா? காலம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தானே கிளாஸ் எடுக்கிறோம். எத்தனை மணிக்கு வாங்க, இவ்வளோ நேரம் தூங்கணும், இவ்வளோ நேரம் கிளாஸ், இவ்வளோ நேரம் படிக்கணும், எல்லாம் எதாவது ஆற்றுல போட்டாலும் என்ன பண்ணணும், அளந்து தான் போடணும். லிமிட்டடு தான் எல்லாமே. எக்கனாமிக்ஸ்னாவே எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன் கொடுத்துருவான் பாருங்கள். பற்றாக்குறையான வளங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்தி நலமான வாழ்வை வாழ்கிறது, அதை பற்றி படிக்கிறதா எக்கனாமிக்ஸே இதை பற்றி அளவு தான். சரி, அந்த மாதிரி காலம், ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட கால அளவு, அதான் நேரம். சரியா? ரைட். முற்காலத்தில் இதெல்லாம் மணல் கடிகாரம். எந்த படத்தில் பார்த்தீங்க? பாகுபலியில் வருமா? அவர் தானே திருடிட்டு போயிடுவான். அங்கே போய் கேம், ஒரு பாட்டு வருங்களா, அதுக்கு முன்னாடி கேம் விளாடுவானுங்க, இப்படி வைப்பான் மணல். நீர் கடிகாரம், அப்புறம் சூரிய கடிகாரம், கம்பு நட்டு வச்சுருப்பாங்க. சூரிய நிழல் படுதில்ல, அந்த நிழல் படுறதை வச்சு எத்தனை மணி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் கிராமத்தெல்லாம் இப்போ போனீங்கனாலும் இப்படி வானத்தை பார்த்துட்டு மணி எந்த மாதம் எப்படின்னு சொல்லுவாங்க. 11 மணி இருக்கும், 6 மணி இருக்கும், 7 மணி இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்து சொல்லுவாங்க இப்போ எத்தனை மணி அப்படின்னு. அது மாதிரிலாம். ஓடோமீட்டர் கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கே இருக்குது? இங்கிலீஷ்லேயும் அதே தான். வண்டி பைக்கில் முன்னாடி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஓடோமீட்டர். அது ஸ்பீடோமீட்டர். அது இப்போ அட் ப்ரெசன்ட் எவ்வளோ வேகத்தில் வண்டி போயிட்டுருக்குது.
நீ வண்டி ஓடலைன்னா அது நின்றுடும், 0 காட்டும். வண்டி ஓடிக்கிட்டு இருந்தால் முள் ஆடுதில்ல, அது வந்து ஸ்பீடோமீட்டர். மேலே டிஜிட்ஸ் இருக்குல்ல, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்க, அது ஓடோமீட்டர். இங்கிலீஷ்லையும் அதே வார்த்தை தான், வார்த்தையிலே அர்த்தம். மெட்ரிக் அலகுமுறை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறலாம். மெட்ரிக் அலகுமுறை 1790 18ஆம் நூற்றாண்டில் உருவாகியிருக்கான். இப்போ எல்லா நாட்டுக்கான எஸ்ஐ யூனிட் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் மெட்ரிக் அலகுகள். மெட்ரிக் இந்த டிஎன்பிசியில் ஃபேக்ட் ஏதாவது கேட்பான், அதுக்கு அவ்வளோதான். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். நிறைய பார்த்துட்டோமா? நிறைய இப்போ தானே பார்த்தோம். ரைட். 1 கிலோகிராம் இதுதான் உலகம் ஃபுல்லாக 1 கிலோகிராம்னு இந்த இடத்துல செவ்ரஸ் இடத்துல இருக்கு இல்லையா, அங்கே என்ன வச்சுருக்கானோ அது எவ்வளோ இருக்கோ அதுதான் 1 கிலோகிராம். அதுதான் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டை வச்சு தான் எல்லா நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எண்ணியல் கணக்குகள் கணக்கு போட்டிருக்கான் தெரியல. நம்ம இப்போ தானே பார்த்தோம். 7875 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னால் முதல்ல என்ன? முதல்ல கேள்வி கேட்கணும். 100ல் சென்டிமீட்டர், 100ல் ஒரு பங்கு. அப்போ 100ல் ஒரு பங்குனா என்ன பண்ணும்? 100ஆல் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுன்னா 100ஆல் கன்வெர்ட் பண்ணுங்க. நான் மீட்டராக கண்டுபிடிக்கணும்னா மீட்டரா 100ஆல் 2 டிஜிட் 78 மீட்ரு. சரியா? 7800 மீட்ரு. 100 போட்டோன்னா 7800 மீட்ரு, 78 மீட்ரு. வீரன் புரியுதா? அப்புறம் மிச்சம் இதை மாற்ற முடியாது. 75 சென்டிமீட்டர். பின்னம் தெரிஞ்சிருக்கணும். இதே நம்பர்லாம் வராது, அதனால் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க. யூபிஎஸ்சியில் இதெல்லாம் கேட்க மாட்டான். பட் இது கூட தெரியாமல் அங்கே போய் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி போய் என்ன பண்ண போகிறான்? அதாவது பண்ண போகிறான் என்ன மணிகண்டன்? அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். சரி, அடுத்தது மீட்டர். கிலோமீட்டராக மாற்றணும். கிலோமீட்டர்னா என்னது? 1000 மீட்டர் சேர்ந்தது 1. அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதான் 3 டிஜிட். 1 கிலோமீட்டர் 195 மீட்ரு. லைஃபுக்கு இதெல்லாம் மார்க் எடுக்கிறதுக்கு இல்லை. அடுத்து நாம இருக்குல்ல, இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். அப்போ 1000ஆல் என்ன பண்ணுறீங்க? டிவைட் பண்ணுறோம். அதை 3 டிஜிட் தள்ளி வைக்கிறோம். 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 டிஜிட் தள்ளி போகும், அவ்வளோதான். அதேமாதிரி இது என்னது? 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்ரு. ஸோ 100 சென்டிமீட்டர் நான் என்னது 1 மீட்ரு. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீட்ரு கொடுத்து சென்டிமீட்டருக்கு கொடுத்து கேட்டானா 100 ஒவ்வொரு 100 மீட்ரு ஒரு மீட்டராக ஒவ்வொரு 100 சென்டிமீட்டரும் 1 மீட்டராக கன்வெர்ட் ஆகிரும். சரியா? 2 டிஜிட் தள்ளி கொள்ளி, அவ்வளோதான், ஈஸி. அடுத்தது 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். எவ்வளோ மில்லிமீட்டர்ன்றான்? ஆமாம், ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது? 10. அப்போ 150 × 10. ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 10 10ஆக போட்டு கூட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பெருக்கல். வகுத்தல்னால் என்னென்னு பார்த்துருப்போம், போய் மேக்ஸில் போய் பாருங்கள். பின்னம், அதாவது கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன. சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், போய் பாருங்கள். தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு அங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா? பெருக்கல்னா என்ன அர்த்தம்? கூட்டல் தான் பெருக்கல். புரிஞ்சுதா? அடுத்தது 45 கிலோமீட்டர் 33 மீட்டர். இது அப்போ எவ்வளோ? 150 + 10 160. 160 மில்லிமீட்டர். இது கரெக்டா? அடுத்து இது என்னம்மா மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கானா? 45 மீட்ரு. கிலோமீட்ரு, கிலோனா 1000 மீட்ரு. அப்போ எவ்வளவு? 45,000 கிலோமீட்டர். 45,000 கிலோமீட்டர். எப்படி எழுதுறது இதை? 45,033. 45,033 எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். ரைட், அவ்வளோதானா? பயன்பாட்டு வினாக்கள். சரி பார்ப்போம். உனது பள்ளி விளையாட்டு விழாவிற்கு ஒரு சிறு தூர மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நிகழ்த்திட முடிவு செய்யப்படுகிறது.
2 கிலோமீட்டர் தூரம் ஓடுதலும் தேவைப்படுகிறது. பள்ளி வளாகத்தில் இவ்வகை ஓட்டப்பந்தயத்தை நடத்திட 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஓடுதளம் பள்ளி வளாகம் கிடைக்குமா? அதுக்கு தானே பண்ணுறாங்க, வட்டம் போட்டுருவான், அத்தனை தடவை சுற்றி வா அப்படின்னு. அதற்கு பள்ளி வளாகம் எவ்வளோ பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை நண்பர்களும் கலந்துரையாடி ஓகே ரைட். சுற்றளவு அதை விட்டுருங்க. கடலில் பயன்படுது நாட்டிக்கல் மைல். கடலில் நாட்டிக்கல் மைல் அப்படிம்பாங்க. தூரத்தில் கடலில் வந்து தூரம் வந்து என்னது கடல் மைல் அப்படிம்பாங்க. நாட்டிக்கல் மைல் அப்படி. வானியல் பொருட்களுக்குடைய உள்ளது இதெல்லாம் பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். மதுரைக்கும் சென்னைக்கு தூரமாக அதெல்லாம் பார்க்க போகிறோம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆன்சர் பண்ணலாமா? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. நாடா அதான் பெண்டாகும். இதெல்லாம் கம்பி நீளமாக இருக்கும். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றவும். 7 மீட்ரு, 1 மீட்டர் எவ்வளவு? 100 சென்டிமீட்ரு. அப்போ எவ்வளவு? 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு. சரியா? அளவிடப்படக்கூடிய அளவீடு. சரி, அளவீடு. அலகுனா அந்த யூனிட்டு எதில் அளக்குறோம்? அப்போ மீட்ரு சொல்கிறோம்ல, அது யூனிட். அது சரியானதை தேர்ந்தெடுக்க. அங்கே இருக்கிறதுலே பெருசு கிலோமீட்ரு தான். அப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. 2வது ஆப்ஷனுக்கு போங்க. 2வது ஆப்ஷன் மில்லிமீட்ரு. கிலோமீட்டரோட சின்னது அது மீட்ரு தான் வரும். அப்போ இது ஆன்சர் இங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் சென்டிமீட்ரு, அதோட சின்னது மில்லிமீட்ரு. இப்போ எத்தனை கேள்வி பதில் சொல்லியிருக்கீங்க? 4 கேள்விக்கா? அந்த கேள்வி அந்த பதில் எங்கேயாவது மனப்பாடம் பண்ணிங்களா? எங்கே இருந்து ஆன்சர் சொன்னீங்க? புரிஞ்சு வச்சதை வச்சு. நான் சொன்னதை வச்சு கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு. நான் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஆன்சர் வராது. புரிஞ்சதை வச்சு அப்படி தான் எல்லாருமே பண்ணணும். கதை மாதிரி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சதை வச்சு கேட்கணும். உங்களை எப்படி தெரியுமா செட் பண்ணி வச்சுருக்கானுங்க? இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர். ஐயோ படிக்கிறோம், ஐயோ இந்த கொஸ்டின் எனக்கு தெரியலையே, ஏன்னா இந்த கொஸ்டின் நாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே செட் பண்ணி வச்சுட்டானுங்க. அதான் பிரச்சனை. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனக்கு கண் நிலை இருக்குங்க. வேண்டாம், இது விட்டுருங்க. அது வந்து கரெக்ஷன் பண்ணுறது. சரி, கோடிட்டு இடது. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு 50 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். 0.5 கிராம். கிலோகிராம். ஒரு சைபருக்கு 1 அவுட்டு. புள்ளி இங்கே வந்துருச்சுன்னு சைபர். 0.5 ½ kg. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கிலோமீட்டர். மீட்ரு வச்சு அளந்தால் எத்தனை மீட்ரு வரும்? அதையா எழுத முடியாது வரிசையாக. 1 மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர். எத்தனை மில்லிமீட்ரு? 1000 மில்லிமீட்டர். வெரி குட். 5 கிலோகிராம், சாரி 5 கிலோமீட்டர் 5000 மீட்டர். ஒரு பொருளின் நிறையை 120 கிலோகிராம் என கூறலாம். சரியா? எவ்வளோ குவிண்டால்? 100 குவிண்டாலா? 100 கிலோகிராம் தான் 1 குவிண்டால். அப்போ 2 டிஜிட் தள்ளி வைங்க. 1.26 குவிண்டால். சரியா? ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியுமா? ஸ்கேல் இருக்குல்ல, மீட்டர் ஸ்கேலு, மீட்டர் டேப்பு. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். சரியா? கரெக்டு. அந்த ஸ்கேல் ஞாபகம் வரணும். அதுக்குள்ளே உள்ளதான் அந்த மில்லிமீட்ரு. 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்ரு. இது அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு மேலே தானே அதெல்லாமே வரும். பரப்பு, கியூபு எல்லாம். முலம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை. தவறு. ஒரு அம்மா கை நீளமாக இருக்கும், ஒரு அம்மா குட்டையாக இருக்கும். அப்போ அந்த அம்மா முலம் போட்டாக்கா அதிகமாக இருக்கும். அதுலேயும் 2 பேரும் ஒரே கை நீளம், ஒரே கை தான் இருக்குது. பட் இந்த ஒரு அம்மா கிரிமினல் அம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? பேசிகிட்டேப்பா அப்படின்னு பண்ணும். இந்த அம்மா நேர்மையாக இருக்கும்.
வித்தியாசம் இருக்கா? அந்த மாதிரி எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொண்டாச்சு, அதையே சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர்லேயே பாருங்களேன், டிவியில் அப்படியே நடந்துக்கிட்டு கோட்டு சுட்டு போட்டு சேலத்தில் 100 டிகிரி செல்சியஸா 100 டிகிரி பதிவாக ஏதும்மா. 100 டிகிரின்னு என்னடா? செல்சியஸா ஃபேரன்ஹீட்டா? செல்சியஸ் ஃபேரன்ஹீட் எஸ்ஐ யூனிட்டா? கெல்வின்னா எஸ்ஐ யூனிட்டு. அதுவே என்ன பயன்படுத்தலை. சரியா பாருங்கள், அது மாதிரி மாற்றணும். இன்னும் மாறலை. எல்லாத்தையும் 3ஐயும் போட்டு குழப்பி விட்டு, ஏன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு படிக்கிறானுங்கன்னு எனக்கு பொறுக்க மாட்டாமல் எல்லாத்தையும் போட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க இதெல்லாம். சரி, அடுத்தது சர்க்கரை பொதுத்தராசு நிறைய இழப்பாங்க. எலுமிச்சை சாறு லிட்டர் மில்லி லிட்டர். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். மனிதனின் உயரம் சென்டிமீட்ரு, கூர்மையான பென்சில் முனை நீளம் மில்லிமீட்ரு, அது மாதிரி இழப்பாங்க. மில்லிமீட்ரு, அதோட கீழே மில்லிமீட்ரு, அதோட இன்னும் கொண்டுட்டு போகணும். சரியா? அடுத்தது பால் பருமன். இதை பற்றிலாம் அங்கே சொல்லவே இல்லை, அவன் போட்டு வச்சுருக்கான். காய்கறி நிறை. பால் அதாவது திடம் திரவத்தெல்லாம் அதோட பருமனை வச்சு தான் அளப்பாங்க. பால் இருக்குல்ல, லிட்டரில் தானே அளக்குறாங்க. எடை பார்க்குறாங்களா? நிறை பார்க்குறாங்களா? இல்லை. இத்தனை கிலோ கொடுப்பா பால்னு வாங்குவோம். இந்த திரவம் வாயுலாம் அதோட பருமன் அது எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு அப்படி வாங்குவாங்க. சாலிடு மெட்டீரியல்களில் 3 நாளைக்கு நான் ஞாபகப்படுத்துங்க நடத்துகிறேன். 3 நிலையில் இருக்கும் ஒரு பொருள். ஆமாவா? கெமிஸ்ட்ரி பார்த்தவங்களுக்கு பார்த்துருப்போம், பார்க்காதவங்களுக்கு நடத்தணும், ஞாபகப்படுத்துங்க. திடப்பொருளை எதில் அளப்போம்? நிறையில் அளப்போம். திரவம் வாயுவில் எதில் அளப்போம்? கன அளவில் அளப்போம். சரியா? கன அளவுனா அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு. நிறைனா அதுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குது. சரியா? அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பருமன் கன அளவு, இங்கிலீஷில் வால்யூம். சரியா? நிறை மாஸை பற்றி பார்த்துட்டோம். வால்யூம் பற்றி நாளைக்கு பார்ப்போம். முன்கையின் நீளம், நீளத்தின் எஸ்ஐ அலகு நானும் -9 நடுவில் பார்த்தோம். கரெக்டா? 3. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அதை சொன்னா சொல்லலை தானே நம்ம? வினாடி பார்த்துட்டோம். ரைட். கிலோ 1000. 10⁻³ போட்டான்னு அர்த்தம் 1000ன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இன்னொரு தடவை கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். இங்கே அது வேற எங்கேயே போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. சரி, இங்கே சொல்லிடுறேன். ஏதோ ஆயிடுச்சு. 10⁻³ துணை பன்மடங்கு 1/1000ன்னு அர்த்தம். 1க்கு பக்கத்தில் 3 0 -3. அதே 10⁻³ அப்படின்னா 1க்கு பக்கத்தில் 3 0 இருக்கணும். அப்படின்னா 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? 1000னா 1000த்துக்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குது? 1000 ஒன்று. 1000 முழு இருக்குது. எத்தனை கேக்கு இருக்குது? 1000 கேக்கு இருக்குது. 1000 ஒவ்வொரு கேக்கும் 100%. சதவீதத்தில் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் 100%. அப்போ 1000த்தில் எத்தனை சதவீதம் இருக்குது? ஒவ்வொன்றும் 100%. 10,000%. இந்த கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சே. வீரர் சூரன் சுத்திரம்லாம் மாட்டிக்குவான் வந்துட்டு. ஆனால் மொக்க கேள்விங்க அப்படிமா. சரி, பதில் என்னடானா? சரியா? அவ்வளோதான், அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, பார்ப்போம். ரைட், இன்றைக்கி போதும், நாளைக்கு வா. இங்கே பாருங்க, ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்கான். அது முன்னாடி சொல்லினது தான். ஏறு வரிசைனா என்ன பண்ணணும்? சின்னதுலேருந்து எழுதணும். அசெண்டிங் ஆர்டர், சின்னதுலேருந்து போகணும். மில்லிமீட்டரா? சென்டிமீட்ரு 3 4